ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் 2026க்கான அப்ளிகேஷன் வந்து அபிஷியலா உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறது எம்பிஏ எம்சிஏக்கான கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டிரான்ஸ்ஃபர் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து எம்பிஏ எம்சிஏ ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி தான் ஆகணும். அது மூலியமா மட்டும்தான் நீங்க கவர்மெண்ட் அட்மிஷன்ஸ் வந்து நீங்க எடுக்க முடியும். சரிங்களா? இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஓகேங்களா, இது ஒரு கவுன்சிலிங் வந்து எப்படி அப்ளை பண்றது, ஓகேங்களா, ஸ்டெப்பா நம்ம சொல்றோம், ஃபுல்லா பாருங்க. தென் அட்மிஷன்ஸ் ஃபேஸஸ் வந்து எப்படி எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அடுத்து என்னென்னலாம் செய்யணும் அதையும் நம்ம டீட்டெயிலாக சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் 2026 உங்களுக்கு ஷெடியூல் வந்து உங்களுக்கு அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு June 4th உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் இது அப்ளிகேஷன் ஃபில் பண்றது, சர்டிபிகேட் அப்லோட் பண்றது அதுவும் June 4th ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 30 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15th ஜூலை உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் கிரீவன்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க 16 to 20 ஜூலைல நீங்க கிளியர் பண்ணிக்கணும். தென் அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஓகேங்களா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டிசபிலிட்டி கேண்டிடேட் இன் பர்சனா நடக்கும் எம்பிஏ எம்சிஏக்கு, அதாவது July 23rd வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எம்சிஏ கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் நடக்குது. எம்சிஏ கவுன்சிலிங்கான பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங், ஓகேங்களா, உங்களுக்கு வந்து July 25th இருந்து 27 வரைக்கும் நடக்கும். தென் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு July 28th வந்து ரிலீஸ் ஆகும். தென் அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் July 29th. தென் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு July 30 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எம்பிஏ கவுன்சிலிங் வந்து அதுக்கப்புறம் நடக்குது. எம்பிஏ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு July 30ல இருந்து August 2nd வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் பேமெண்ட் நீங்க பண்ணணும். தென் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து August 3rd. தென் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 4th. தென் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து August 5th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங், இல்லை சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து இன் பர்சனா எம்சிஏக்கு வந்து August 6th. தென் எம்பிஏக்கு வந்து உங்களுக்கு August 7, அதாவது 100 to 50 வரைக்கும் August 7. August 8th வந்து பிலோ 50 கட் ஆஃப் பிலோ 50 டிரான்ஸ்ஃபர் மார்க் உங்களுக்கு August 8th சொல்லிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங், எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே இன் பர்சனா உங்களுக்கு August 10th வந்து உங்களுக்கு நடக்கும். இதுதான் லாஸ்ட் டேட்டு கவுன்சிலிங்கான. இதுதான் கவுன்சிலிங்கான டேட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறது. தென் அதே மாதிரி கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஃபேசஸ் என்ன, எப்படி எப்படிலாம் நமக்கு இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ப்ரொசீஜர்ஸ், ஓகேங்களா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். ஓகேங்களா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணோன்னா அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்டிபிகேட்ஸ் அப்லோட் நீங்க பண்ண வேண்டியது. தென் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க சைட்ல இருந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ரேங்க் லிஸ்ட்டும் அவங்க பண்ணி வைப்பாங்க. நீங்க வந்து இது பண்ணலாம். தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இன் பர்சனா தான் நீங்க இது பண்ணணும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங், ஓகேங்களா, ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிஏக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங். இதுல நீங்க பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் நீங்க பண்ணணும். தென் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க பண்ணணும். தென் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். தென் அதுல வந்து நீங்க வந்திருக்க ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்றீங்களா இல்லை ரிஜெக்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே நீங்க செய்ய வேண்டியது. அதே மாதிரி நீங்க சப்ளிமெண்ட், அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் எம்பிஏக்கும், சரிங்களா, ஜென்ரல் கவுன்சிலிங் எம்பிஏக்கும் அதே சேம் ப்ராசஸ் தான். ஃபீஸ் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்ணணும். தென் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் அக்செப்ட் பண்றீங்களா ரிஜெக்ட் பண்ணீங்களா கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் எம்சிஏ அண்ட் எம்பிஏ அது வந்து ரெண்டுமே இன் பர்சனாக தான் நீங்கள் நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் இன் பர்சனாக நீங்கள் வரணும் ஜிசிடி கோயம்புத்தூருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்க்கும் கன்சர்வேஷன் ரிசர்வேஷன்ஸ் கவுன்சிலிங்க்கும் எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு இன் பர்சனாக தான் நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் ஃபேஸ் இதான் இந்த ஃபேஸஸ் சொல்லியிருக்கிறது. தென் இப்போ நம்ம வந்து எம்சிஏ ப்ரோக்ராமுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து எம்சிஏ ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்டர்ஸ் வந்து எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்
தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜஸ்க்குமே ஓகேங்களா, கவர்மெண்ட் அஃபிலேட்டட் காலேஜஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இதுல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இதுல என்னென்ன காலேஜஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், ரீஜனல் கேம்பஸ், யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஸ்டாண்ட் அலோன் யூனிவர்சிட்டிஸ்மே இதுல வரும். அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், தென் அதர் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், தென் அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் காலேஜஸ்க்கு ஸ்டாண்டர்ட் காலேஜஸும் இதில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எம்சிஏ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் ப்ரோக்ராம், 4 செமஸ்டர்ஸ். இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்மிஷன்ஸ் பண்ணுறதுக்கு கேண்டிடேட் வந்து இந்தியன் நேஷனல்ஸாக கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்கணும். நேட்டிவிட்டி வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மஸ்ட்டு நீங்கள் 11th நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்களா சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது, இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபை எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி ஐடி, தென் பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் பிஎஸ்சிஎஸ்சி, பிடெக் ஐடி, ஓகேங்களா. இது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் நீங்கள் அங்கே வந்தால் போதும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் சொல்லியிருக்கிறது ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் சொல்லி தான் இருக்கிறோம். ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்க கண்டிப்பா நீங்க டிரான்ஸ்ஃபர் 2026 எழுதியிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். அது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. தென் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கணும், இன்கேஸ் டிசபிலிட்டி கேட்டகரி என்ன அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், தென் அதே மாதிரி டிசபிலிட்டி கேட்டகரி என்னென்ன கேட்டகரி இருக்கு எல்லா கேட்டகரிக்குமே உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்ஸ், எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ், நீங்கள் குவாலிஃபை டிகிரி, அதுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும். தென் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து டிஜிட்டலில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். தென் டிரான்ஸ்ஃபர் எம்பிஏ, டிரான்ஸ்ஃபர் எம்சிஏ ஹால் டிக்கெட்டு, தென் எம்பிஏ மார்க் ஷீட்ஸு, தென் இன்கேஸ் டிசபிலிட்டி கேட்டகரினா நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கணும். தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ், தென் இளைஞர் ஸ்ரீலங்கன் ரெஃப்ரிஜரேட்டர்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். தென் பாஸ்போர்ட் ஃபோட்டோ, சிக்னேச்சர். தென் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிஏ, டிஎன்சி அப்ளை பண்ணுறது 800 ருபீஸும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 400 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸு. தென் அதே மாதிரி எம்பிஏ ப்ரோக்ராம் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு சேம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க ஆர்ட்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாருக்கும் நீங்கள் எய்டட் கவர்மெண்ட் எய்டட் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்களா இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் யார் வேணா அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதாவது நீங்கள் 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். நீங்களா இந்த டிகிரி முடிச்சிருக்கோம் அந்த டிகிரி முடிச்சிருக்கலாம் கிடையாது. 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா சேம் அதே டாக்குமெண்ட்ஸ் தான் இதுக்கும் தேவை. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் 800 ருபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி, தென் ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஓகேங்களா எல்லாருக்கும் 800 ருபீஸும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 400 ருபீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஷெடியூல் நம்ம கொடுத்துட்டோம், ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் லிஸ்ட்ல உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஏதோ ஹோம் பேஜஸ் இருக்கும். இங்கே இதில் போயிட்டு நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேமு, மொபைல் நம்பர், தென் மெயில் ஐடி, தென் டிரான்ஸ்ஃபர் 2026 ரெஜிஸ்டர் நம்பர் என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு வரும், ஓகேங்களா. அந்த ஓடிபி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனோட நம்பர், ஓடிபி நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நியூஸர் லிங்கை கொடுத்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் கொடுங்க. தென் நீங்கள் லாகின் கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க, ஓகேங்களா. அதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர்னா, டிரான்ஸ்ஃபர் நம்பர்னா, நேம் என்ன, மார்க் என்ன, திரும்பி அப்ளிகேஷன் ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம்.
தென் ஃபர்ஸ்ட் உங்க அப்ளிகேஷன்ஸ் அப்பெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். நீங்களா இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலி பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ணணும். உங்க நேம், உங்க ஃபாதர் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஓகேங்களா, ஸ்டேட்டு, நேட்டிவிட்டி, ரிலிஜியன்ஸ், கேஸ்ட், உங்களோட ஆதார் நம்பரு, ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபர் நம்பர், சரி ஆதார் இல்லை ஆல்ரெடி இந்த மொபைல் நம்பர், மோடு என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஃபுல் டைம் பார்ட் டைம் எல்லாமே அப்ளை பண்ணுறங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ், ஓகேங்களா, நீங்கள் யூஜி பிஜி எல்லாமே யூஜி ஸ்கூல்ஸ் எங்கே படிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். தென் யூஜி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா. யூஜியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் செமஸ்டர் வைஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஃபுல்லாத்தையும் பாருங்கள். இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருக்காங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் நீங்கள் பண்ணணும். நீங்கள் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 10th 12th தென் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் டிகிரி, தென் டிசி, டிரான்ஸ்லெட் 2026 ஹால் டிக்கெட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மார்க் ஷீட்டு, தென் சிக்னேச்சர், தென் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்ஸும் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இதான் இதில் கொடுத்துருக்கிற தகவல். நீங்களே இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நீங்கள் கன்ஃபார்ம் ஃபுல்லாக ஃபைனலைஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறதா தான் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண முட்டா கூட எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிக்கும், சரிங்களா. இதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30, சரிங்களா, June 30 லாஸ்ட் டேட்டு, சரிங்களா. இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. MCA, MBA, MCA டிரான்ஸ்ஃபர் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியிருக்கோங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் தென் ப்ரைவேட் காலேஜஸ், இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த தமிழ்நாடு MBA, MCA ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் மூலிமா நீங்கள் கவர்மெண்ட் சைட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.